முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அதாவது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாலும், அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்படும். அதற்கு பின்னால் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் என்று அரசியல் சட்டம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் பல ஆண்டுகளாக அது நடைபெறவில்லை. காரணம், இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்திலேயே மக்கள் தொகை விகிதாச்சாரம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது என்ற காரணத்தினால் 25 ஆண்டுகள் தள்ளி வைத்தார்கள். பின்னர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்தபோது 2001 நடைபெற்றிருக்க வேண்டிய அந்த மறுசீரமைப்பு அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மீண்டும் 25 ஆண்டுகள் இந்த தொகுதி வரையறை தள்ளி வைக்கப்பட்டது. ஆக 2026 அது செய்யப்பட வேண்டும் என்ற சூழலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யாமலே தானாகவே தங்கள் விருப்பத்திற்கு மொத்தம் 850 உறுப்பினர்கள் என்று உயர்த்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கின்றது. ஏற்கனவே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது தேவையில்லாமல் அதையும் கொண்டு வந்து சேர்த்திருப்பதுதான் மிக அவர்களுடைய சூழ்ச்சியின் ஒன்று. நான் அதைத்தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த மறுசீரமைப்பு என்ற பெயரால் உயர்த்தப்பட்டிருக்கிற எண்ணிக்கைகள் தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை எதிர்க்கிற போது இதுவும் சேர்த்து ஒரே மசோதாவில் வருகிற போது எதிர்ப்பதைப் போல ஒரு தோற்றம் தரும். ஆனால் தெளிவாக சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு இடஒதுக்கீட்டுக்கு எந்த காலத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பது இல்லை. இந்தியாவிலேயே நாங்கள் தான் உள்ளாட்சி மன்றத்தில் 50 விழுக்காடு அவர்களுக்கு இடஒதுக்கீடு தந்திருக்கிறோம். வேலை வாய்ப்பிலே 40 விழுக்காடு தந்திருக்கிறோம். எனவே அதற்கு எதிர்ப்பு இல்லை. எங்களுடைய கவலை எல்லாம் இப்போது உயர்த்தப்பட போகிற இதன் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 39 என்கிற எண்ணிக்கை 48 மாறும். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 80 என்பது 132 52 கூடும். பீகாரில் 40க்கு 70 கூடும், 30 கூடும். இப்படியே பார்ப்பீர்களானால் ஒட்டுமொத்தமாக தென்பகுதி கீழே சாய்ந்து வடபகுதி உயர்ந்து எந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தாலும் நம்முடைய குரல் எடுபடாது, நம்முடைய பிரச்சனைகளை பேச முடியாது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நம்முடைய கருத்துக்கள் கிடையாது. ஆக தென் மாநிலங்களை திட்டமிட்டு இந்தியாவிலிருந்து ஒடுக்கப்பட்ட மாநிலங்களாக மாற்ற வேண்டும் என்ற சதி திட்டம் இது. எனவே நாங்கள் முழு மூச்சாக எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இதில் வடக்கே இருக்கிற கட்சிகளும் நம்மோடு சேர்கிறார்கள். காரணம், தென் மாநிலங்கள் என்பவை இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்று அவர்கள் இதை ஆதரிப்பதற்கு மாறாக தென் மாநிலங்களில் வாழ்கிறவர்களும் எங்கள் சகோதரர்கள் என்று சமாஜ்வாடி கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, திரிணாமுல் கட்சியோ, ஆம் ஆத்மி கட்சியோ எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. ஆக நாங்கள் அனைவரும் எதிர்த்து பேசி நிச்சயமாக அதை எதிர்த்து வாக்களிப்போம். பாரதிய ஜனதா கட்சி முதலில் சந்திக்க போகிற நாடாளுமன்றத்தின் தோல்வி இதுவாகத்தான் இருக்கும். உறுப்பினர்கள் தொகுதியை அதிகரிக்கிற ஒரு மசோதா, அரசியல் சட்ட திருத்த மசோதா, அத்தோடு சேர்த்து ஏற்கனவே நிறைவேற்றிய மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்கின்ற மசோதா, இந்த ரெண்டையும் இணைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறார். மகளிருக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் முந்தி திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் நிற்கின்றது. அதனால்தான் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு உள்ளாட்சி மன்றங்களிலே 50 விழுக்காடு மகளிருக்கு தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த கூடுதல் தகவலையும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது வேலை வாய்ப்புகளில் 30 விழுக்காடு பெண்களுக்காக ஒதுக்கினார். ஆண்களுக்கு எதிராக பெண்கள் போட்டியிட வேண்டிய சூழலை உணர்ந்து சிரமத்தை குறைப்பதற்காக 100 பணியிடங்கள் காலியாகின்றன என்றால் இந்த 30 பெண்களுக்கு ஒதுக்கிறார். அதை நம்முடைய இன்றைய தலைவர் 40 விழுக்காடு என்று பெண்களுக்காக உயர்த்தியிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நடைபெற இருக்கின்ற கூட்டத்தொடரில் வர இருக்கின்ற இந்த மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் எதிர்த்து வாக்களிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக அவர்கள் சொல்லக்கூடும் மகளிர் மசோதாவை எதிர்க்கிறோம் என்று. இரண்டையும் தனித்தனியாக கொண்டு வந்திருந்தால் வேறு. இன்றைக்கு இந்தியாவில் மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதை 850 உயர்த்தப் போகிறார்கள். அப்படி உயர்த்துவது எந்த அடிப்படையில் என்றால் மக்கள் தொகையின் அடிப்படையில்.
தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை சரியாக கடைபிடித்த காரணத்தினால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய காரணத்தினால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் வடக்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் அப்படி கட்டுப்படாத காரணத்தினால் மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. இதனால என்ன விளைவு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தேர்தலுக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஆனால் இந்த தகவல்களும் உங்களுக்கு இந்த தேர்தல் அவசியம் என்பதால் நான் விளக்க வேண்டியது அவசியம். இந்த 850 இடங்களை பிரிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு இப்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது 48 உயர்த்தும். வெறும் 9 இடங்களுக்கு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் இருக்கிறது, அது 132 உயர்த்தும். பீகாரில் 40 என்று சொல்வது 70 தொடர இருக்கின்றது. ஆக என்ன நடக்கும் என்றால், இனிமேல் நாடாளுமன்றம் முழுவதும் வட மாநிலத்திலிருந்து இருக்கிறவர்கள் மட்டுமே தான் இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து போகும். எந்த மசோதா வந்தாலும் எதிர்த்து வாக்களித்தாலும் எந்த பலனும் இருக்காது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நம்முடைய குரல் எடுக்காது. நாம் எந்த கோரிக்கை வைத்தாலும் கேட்க மாட்டார்கள். எனவே இந்த பேராபத்தை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு தலைவர் கலைஞர், நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், தலைவர் கலைஞர் வெளியில் நேற்றைக்கு ஆவேசமாக ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். தமிழ்நாடு அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்காது, 60களிலே சந்தித்த போராட்டத்தை போல மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். அத்தோடு இல்லாமல் இது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் தான் நாளை எல்லா இடங்களிலும், எல்லா இல்லங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் இங்கு இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் தங்கியிருந்தேன். காணொலி வாயிலாக மாலையில் தலைவரோடு ஒரு கூட்டம். நாளை காலை நான் டெல்லியில் இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாங்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சென்றிருக்கிறோம். முதலமைச்சரும் அப்படித்தான் இருப்பார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.